நீங்கள் வந்து கிஷரா இதுக்கு இந்த மேகதாட்டு அணையில் சாதாரண இல்லை, 67.16 டிஎம்சி. ஒரு டிஎம்சினா 100 கோடி கன அடி. 67.16 டிஎம்சிக்கு அவன் அணை கட்டிட்டான்னா அவ்வளவு உபரி தண்ணீர்லாம் ரெகுலராக வராது. இப்போ நீங்கள் வழிந்து வரக்கூடிய தண்ணியிலேயே இவ்வளவு தண்ணி வந்ததே கிடையாது. அது என்ன ஆகுனா திடீர்னு ஒரு நாளைக்கு கும்புக்குன்னு வருமே தவிர 67 டிஎம்சிலாம் வந்தது கிடையாது வச்சுங்க. அப்போ என்ன ஆகுனா அந்த 67 டிஎம்சியை பிடிச்சி வச்சுக்கிறது அங்கே நம்ம எல்லையில், தமிழ்நாடு கர்நாடகா எல்லையில் அணையை கட்டிட்டான்னா மேகதாட்டில் முடிஞ்சு போச்சு. ஒரு சொட்டு தண்ணீரும் தரமாட்டோம்னு கர்நாடகா சொல்கிறான் பாருங்க. அதை செயல்படுத்துவதற்கு கவாய் வந்து வழி பண்ணி கொடுத்துருக்கிறாரு. இப்போ விரிவான திட்ட அறிக்கை மட்டும்தான் அணை கட்டுறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்டுக்கணும் அப்படின்னாக்கா இது என்ன பேச்சு? இது திட்ட அறிக்கை சும்மா நினச்சிக்கணும் விளையாடுறது. டிராஃப்ட்ஸ்மேன் போடுற வெறும் டிராஃப்டிங் அது. அதுக்கு மட்டுமே 1000 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கிறான். டிராஃப்டிங் அதுக்கான அந்த எதுக்கான அந்த திட்ட அறிக்கையை தயார் பண்ணுறதுக்கே 300 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கிறான். அவ்வளோ பெரிய வேலை அது. ஏதோ டிராஃப்ட்ஸ்மேன்ட்டை கொடுத்து பிடபிள்யூடி டிராஃப்ட்ஸ்மேன்ட்டை போய் படம் வரைகிற வேலையாது. இது திட்ட அறிக்கை தயார் பண்ணிக்கன்னா அர்த்தம்னா திட்ட அறிக்கைன்னு சும்மா உட்காந்து டைப் அடிக்கிற வேலையாது. அது எவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். அது விரிவான திட்ட அறிக்கைக்கு அனுமதி கொடுத்துட்டான் ஏற்கனவே. நீங்கள் வந்து நான் இப்போ நீங்கள் தீர்ப்பாயத்தினுடைய தீர்ப்பை செயல்படுத்துறதுக்குன்னு ஒரு ஆணையம் வச்சாங்கல்ல, அந்த ஆணையமே ஒரு ஃப்ராடான அமைப்பு. அதே காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு எதிரான ஒரு ஆணையம் காவிரி இதுக்கு ஆணையம் போட்டாங்களே. இந்த ஆணையத்துல என்ன சிக்கல்னாங்க, இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மாதிரி இது பார்த்தா பெரிய ஜனநாயகம் மாதிரி தெரியும். நீங்க சொல்றது மத்திய நீர்வள இல்ல நீங்க இந்த ஆணையம் வந்து மத்திய நீர்வளத்துறைக்கு கீழே வந்துச்சு. இந்த தீர்ப்பை செயல்படுத்துறதுக்கு ஒரு மேலாண்மை ஆணையம் வச்சிருக்காங்கல்ல, மேனேஜ்மெண்ட் இப்ப கமிஷன் வச்சிருக்காங்கல்ல. இதுல என்ன வச்சிருக்கிறான், 5 பேர் இந்திய அரசனுடைய பிரதிநிதிகள், 4 மாநிலத்துக்கு ஒரு மாநிலத்துக்கு ஒவ்வொருத்தர், மொத்தம் 9 பேர். கர்நாடகாவுக்கு ஒருத்தர், கேரளாவுக்கு ஒருத்தர், தமிழ்நாட்டுக்கு புதுச்சேரிக்கு ஆளுக்கு 1, இந்திய அரசுக்கான பேராளர்கள் 5 பேர், மொத்தம் 9 பேர் கொண்டது அதனுடைய அந்த கமிட்டி. இப்போ நீங்கள் வந்து இந்த 9 பேரில் 5 பேர், அதாவது இந்திய அரசனுடைய பொறுப்பான 5 பேர் இந்த திட்ட அறிக்கை, விரிவான திட்ட அறிக்கை கொடுக்கலான்னு சொல்லிட்டான். கர்நாடகா தான் அதுக்கு பார்ட்டி, அவன் ஓட்டு போட்டான். கேரளா சம்மந்தம் இல்லைன்னு ஒட்டிக்கிட்டான். நம்ம 2 பேர் தமிழ்நாடு புதுச்சேரி தான் ஆச்சரியம் ஒன்றான். பெரும்பான்மை அடிப்படையில் கொடுத்துட்டான். அறிக்கையை வந்து ஜல்சக்தி டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்கலாங்கிறதுக்கானது பர்மிஷன் கொடுத்துட்டான். இனிமேல் அவன் அறிக்கையை தான் கொடுக்கணும், அவ்வளோதான். கர்நாடகா ரெடி பண்ணிட்டான்னு கொடுத்துடலாம். இப்போ என்ன ஒரு அண்ணா வந்து கவாய் இதை போய் சொல்கிறாரு, இது கொடுக்கலாம் அப்படின்னா அப்புறம் தமிழ்நாடு அரசாங்கத்தை கேட்ட பிறகுதான் அணை கட்டலாமே தவிர அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவருக்கு வெற்றின்னு அவர் சொல்லுவார். இவர் துரைமுருகனும் அதெல்லாம் விட மாட்டான். இவர் துரைமுருகன் மாதிரி ஒரு மந்திரி இருந்தானே உருப்படாதுங்க தமிழ்நாடு. இவர் தான் பொதுப்பணித்துறை அமைச்சர், இவர் தான் காவிரியை பாதுகாக்க போறாரு. அதெல்லாம் ஒன்றும் நடந்துடாதுன்னா நடந்துகிட்டு இருக்குது.